Hello friends, welcome to my YouTube channel again, Matthew Vibes. So finally 115 subscribers எனக்கு கொடுத்துருக்கீங்க. I'm really thankful. யாரெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களோ I'm really thankful for those members. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, வியூஸ் நிறையா வருது, பட் அந்த வியூஸ்னால் எனக்கு சப்ஸ்கிரைபாக கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், குவாலிட்டியான வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்காக இந்த சேனலில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ குயிக்லி, திஸ் இஸ் மேத்யூ. வெல்கம் டு மேத்யூ வைப்ஸ் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோட் 3ல அகைன் ஒரு கார்பரேட் தாட்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பார்த்துடலாமா? ஓகே. ஸோ இந்த வீடியோஸை பார்க்குற டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், தென் கார்பரேட் லீடர்ஸ், பேரண்ட்ஸ், இவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ. ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். 2 எம்ப்ளாயி எடுத்துக்கலாம். ஒரு எம்ப்ளாயி நல்லா பண்ணுற எம்ப்ளாயி, இன்னொரு எம்ப்ளாயி கொஞ்சம் புவராக பண்ணுற எம்ப்ளாயி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்க மைண்ட்ல அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய நீங்க ஒரு அசம்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த எம்ப்ளாயி நல்லா பண்றவரு, இவருக்கான ப்ராஜெக்ட், இவருக்கான டாஸ்க், இவருக்கான சார்ட் நீங்க என்ன கொடுத்தாலுமே இவர் சூப்பரா பண்ணுவாரு அப்படின்ற ஒரு மைண்ட் உங்களுக்குள்ள அசம்ஷனா இருக்கும். இவரு எந்த ப்ராஜெக்டும் சரி, எந்த ப்ராசஸும் கொடுத்தாலும் சரி, இதை கொஞ்சம் போரா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, இவர் எந்த சார்ட் கொடுத்தாலும் எரர் வாங்குவாரு அப்படின்ற ஒரு மைண்ட் நீங்க ஒரு கார்பரேட் லீடரா அசம்ஷன் பண்ணிட்டீங்க. லெட் மீ இமேஜின் த்ரூ யூ ஆஸ் அ பேரண்ட்ஸ். ஒரு பெரிய பையன், சின்ன பையன், அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்கூல் டீச்சர், ஒரு ப்ரொஃபஸராக இருக்கணும். இந்த ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணுவார், இந்த ஸ்டூடெண்ட் நல்லா பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு மைண்ட் நீங்க உங்களுக்குள்ளே அசம்ஷன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இதை டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். இதற்கு சைக்காலஜியில் ஒரு பேர் இருக்குங்க. இதற்கு பேரு ஹேலோ எஃபெக்ட், இதுக்கு பேரு ஹார்ன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாமா? ஸோ ஹேலோ எஃபெக்ட் அப்படின்னா உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்க போறேன்னா, தளபதி ஸ்டைலில் சொல்லலாம். நண்பன், ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாமா? வாங்க ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி பார்த்துடலாம். ஒரு பெரிய காடுங்க. அந்த காட்டுல பாத்தீங்கன்னா சிங்கம் ராஜாவா இருக்காரு. அந்த சிங்கத்தோட மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜெயண்டிக்கான ஒரு உடம்பு இருக்கு, பிளஸ் நல்ல ஸ்ட்ராங் கிளாஸ் இருக்கு, ஸ்ட்ராங் டீத் இருக்கு, எந்த ஒரு விலங்கையும் நம்ம வேட்டையாடி சாப்பிடலாம், அவ்வளவு ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்கு. பட் மைண்டா யோசிக்கும் போது நமக்கு மென்டல் நாலேஜ் இல்ல, ரொம்பவே நம்ம டிசிஷன்ஸ்ல புவரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சிங்கம் என்ன டிசைட் பண்ணதுன்னா, இன்னைக்கு இந்த காட்டோட ராஜா குடு அப்படின்ற ஒரு பதவியை கொடுத்துடலாம். ஸோ நிறைய நல்லாவே யோசிக்கும், நல்ல ஐடியா சொல்லும். இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கேன், நிறைய சூப்பரான தாட்ஸ்லாம் வச்சிருக்கு. ஸோ இதை நம்ம ராஜகுரு ஆயிட்டு இது நம்மளுக்கு என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம ராஜ்யத்தை வழி நடத்தலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு நரிக்கு இந்த காட்டை ஆளக்கூடிய ஒரு தகுதியான ராஜகுரு பதவியை கொடுக்குறாங்க. நிறைய ஐடியாஸ் கொடுக்குது, அதன்படி சிங்கமும் செய்து எல்லாமே சக்சஸ் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலா காட்டோட லீடரான சிங்கத்தோட மைண்ட்ல இவரு நல்லா பர்ஃபார்ம் பண்றவரு அப்படின்ற ஒரு மைண்டுக்குள்ள வந்துருச்சு. ஸோ என்ன நிறைய சொன்னாலும் அது கண்ணை மூடிட்டு பண்றதுதான் காட்டின் ராஜாவான சிங்கத்தோட வேலை. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய என்ன சொன்னாலும் சரி அதை ராஜா தட்டாம கேட்டுரும். ஸோ இது காட்டுல இருக்கிற யானை, காட்டுல இருக்கிற ஆந்தை எல்லாமே சொல்லுவாங்க, அவர் சொல்றத நீ ஆஸ் அ லீடரா நீ யோசிச்சு பாரு, நீ போகாத அப்படின்னு காட்டுல உள்ள எல்லா விலங்குகளும் சொல்றாங்க. ஆனா சிங்கம் அதை கேட்கவே இல்லை. ஏன்னா சிங்கத்தோட மைண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்ஷன் இருக்கு, நிறையா அதை சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அது கரெக்டா தான் பண்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிச்சு. ஸோ இப்படிதான் ஒரு நாள் என்ன போகுதுன்னா, குளிர்காலம் வரப்போகுது. ஸோ குளிர்காலம் வரதுனால ஃபுட்ஸ் எல்லாருக்குமே இருக்காது. ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சிங்கம் நரிகிட்ட கேட்குது. அதுக்கு நரி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பெரிய பிளான் போட்டு கொடுக்குது. நம்ம ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஒரே இடத்துல பெரிய ஒரு ஆழமா ஒரு குழி மாதிரி தோண்டி அந்த இடத்துல நமக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே அங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குளிர்காலம் வந்தாலுமே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய ஒரு ஆலோசனை சொல்லுது. உடனே அங்க இருக்கிற யானையும் ஆந்தையும் என்ன சொல்றதுன்னா, வேண்டாம், ஒரே இடத்துல வச்சுக்கினா அந்த ஒரு இடத்துக்கு ஆபத்து வந்துச்சுன்னா டோட்டலா ஸ்பாயில் ஆயிடும், நம்ம வெவ்வேறு இடத்துல வச்சுக்கலாம்.
மலையாளி வாரத்தில் வச்சுக்கலாம், அங்கே வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஒரு 6-7 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் நம்ம ஃபுட் ஸ்டோர் பண்ணிட்டாலுமே ஒரு 2 பேருமே ஆபத்தில் மாட்டினாலுமே மற்ற இடங்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லாருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காட்டில் உள்ள யானையும் ஆந்தையும் சொல்லுது. பட் ஆனால் சிங்கம் அதை காது கொடுத்து கூட கேட்கல. ஏன்னா அது ஃபிக்ஸட் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நரி என்ன சொல்லுதோ அதை தான் நான் கேட்க போகிறேன். ஏன்னா நரி வந்து ஒரு நல்ல எம்ப்ளாயி அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. இதே மாதிரி குழி தோண்டி ஒரே இடத்துல ஏகப்பட்ட ஃபுட்ஸை வந்து வைக்கிறாங்க. 2 நாள் கழிச்சுமே என்ன ஆகுதுன்னா பெரிய ஒரு புயல் உருவாகுது. அந்த புயலில் மழை பெய்யுது, ஜோராக பெய்யுது, எல்லா தண்ணியும் வந்து அந்த ஃபுட்டை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடுது, டோட்டலாக அழிச்சிருது. ஒரே இடத்துல எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த அந்த ஒரே இடம் டோட்டலாக ஒரே நாளா நாசமாகி போயிடுது. அப்போதான் சிங்கம் வந்து ரியலைஸ் பண்ணது, நம்ம யானை சொன்னதையும் ஆந்தை சொன்னதையும் கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா வெவ்வேறு திசையில வச்சிருந்தா நம்ம ஃபுட்டை வந்து பார்த்துருக்கலாம். ஸோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம மைண்டில் நிறைய நல்லா தான் பண்ணோம் அப்படின்னு ஃபிக்ஸட் மைண்டாக போயிடும் அப்படின்ட்டு அது வந்து ப்ரூவ் பண்ணுது. சைக்காலஜில இதுக்கு பேரு ஹேலோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் மேல நீங்க செல்ஃப் அசம்ப்ஷன் வச்சுட்டீங்கன்னா, ஓகே அவர் நல்லதா பண்ணுவாரு, இந்த எம்ப்ளாயா நல்லதாப்பா பண்ணுவாரு, இவர் எந்த தப்பும் பண்ண மாட்டாரு அப்படின்னு நம்ம ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் வச்சிருக்கோம்ல, அதுக்கு பேரு ஹேலோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கே அப்படியே ஒரு ரிவர்ஸ் எஃபெக்ட் இருக்கு. அதுக்கு பேர் தான் ஹார்ன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ரிவர்ஸ் வைஸ் வர்சா ஆஃப் ஹேலோ எஃபெக்ட். ஸோ ஹார்ன் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை போயிடலாம். ஒரு பெரிய காடுங்க. அந்த காட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பறவை தான் குஞ்சை வந்து நெஸ்ட்ல வச்சுட்டு தேரத்துக்காக பறந்து போயிடுச்சு. ஒரு மழை வந்து இடி மின்னல் அப்படின்னு பெஞ்சிட்டு இருக்குங்க. டப்புன்னு என்ன ஆகுதுன்னா அந்த மரத்தோட கிளை வந்து உடஞ்சிருக்கு. உடஞ்சி மேல இருக்கிற அந்த பறவையோட குஞ்சு வந்து கீழே வந்து விழுந்துருச்சு. ஸோ மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்றதுனால எல்லா விலங்குகளும் என்ன பண்ணிச்சுன்னா மலையடி வாரத்தில் போயிட்டு பதுங்கிடுச்சு. இதுவுமே இது பார்க்க வரல. இது பார்த்தீங்கன்னா குளிர்ல நனைஞ்சிட்டே இருக்கு. இப்படியே விட்டா குளிர்ல நனைஞ்சு குளிர்ல அந்த பறவையோட குஞ்சு வந்து இறந்து போயிடும். அப்போ அந்த வழியா ஒரு பாம்பு வந்துட்டு இருக்கு. அந்த பாம்பு இதை பார்த்துட்டு சரி அந்த குஞ்சுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஞ்சு அப்படியே ஒரு தன்னோட உடம்பால சுருட்டி அப்படியே மரத்து மேல ஏறி மேல போயிட்டு அந்த கூட்டுல போய் வைக்குது. வைக்கிறதுக்கும் கரெக்டா அம்மா பறவை வரத்துக்கும் கரெக்டா இருந்துச்சு. வந்தோடனே அது செல்ஃபா ஒரு அசம்ப்ஷன் பண்ணிருச்சு, இது பாம்பு, பாம்புனாவே என்ன கெட்டதுதான், இது வந்து நல்லதே பண்ணாது, என்னோட குட்டியை வந்து இது சாப்பிட வந்திருக்கு அப்படின்ட்டு பறவை வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணிட்டு எல்லாரையும் கத்தி கூப்பிடுது. உடனே எல்லாரும் வந்துட்டு நீ ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாம்பு வந்து பிளேம் பண்றாங்க. பாம்பு எவ்வளவு சொல்லுது, நான் இது நல்லதான் பண்ணேன், சாப்பிட வரல, நல்லதான் பண்ணேன்னு பாம்பு சொல்லுது. யாருமே எதுவும் கேட்கல. எல்லாருமே பாம்போட தோற்றத்தையும் பாம்போட ஜட்ஜ்மெண்டலான ஒரு உருவத்தையும் வச்சு ஓகே இது தப்பு தான் பண்ணிருக்கோம்னு அசப்ஷன் பண்ணிட்டாங்க, இது பேடு தான் அப்படின்னு அசப்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த வழியா வந்து ஒரு ஆந்தை தான் என்ன வந்து பாக்குது. பார்த்துட்டு இங்க பாரு மறையில இருக்கிற கிளை வந்து உடஞ்சிருக்கு, மேல இருந்து உன்னோட குட்டி வந்து கீழே விழுந்திருக்கு, இதை காப்பாத்துனதே இந்த பாம்பு தான், நீயா ஒரு செல்ஃப் ஜட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு அசப்ஷன் வச்சுட்டு நீ தப்பா சொல்லிட்ட அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே ரியலைஸ் பண்றாங்க பாம்பு நல்லதான் பண்ணுச்சுங்க. சைக்காலஜிக்கலா இதுக்கு பேரு ஹார்ன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை நம்ம ஜட்ஜ்மெண்டெல்லாம் டிசைட் பண்ணிடுவோம், இவங்க பேட் தான், இவங்க புவர் தான் அப்படின்னு ஜட்ஜ்மெண்டெல்லாம் மைண்டுக்குள்ள டிசைட் பண்ணியிருப்போம். ஆனா they are very capable to do things whatever they we will assign them அப்படின்றது யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ ஹேலோ எஃபெக்ட் அண்ட் ஹார்ன் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு 2 எஃபெக்ட் பார்த்துருக்கோம். இதை எட்வர்ட் தார்ன்டைக் அப்படின்றவர் 1920ல இது ஒரு சைக்காலஜிக்கலா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காருன்னா ஒரு பெரிய மிலிட்டரி பேஸ், கமாண்டர் மிலிட்டரி பேஸ் நடந்துட்டு இருக்கு. அங்க ஹை ப்ரொஃபைல் சோல்ஜர்ஸ், லோ ப்ரொஃபைல் சோல்ஜர்ஸ் அப்படின்னு 2 பேரை ஃபிக்ஸட் பண்றாங்க. இதுல ஹை ப்ரொஃபைல் சோல்ஜர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மிஷன்ஸ் கொடுப்பாங்க. லோ ப்ரொஃபைல் யூசர்ஸ்க்கு ரொம்ப சின்ன சின்ன டாஸ்க், இன்டர்னலா கேம்ப்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி லோ ப்ரொஃபைலா யூஸ் பண்ணிட்டு சைக்காலஜிஸ்ட் பாக்குறாரு. பார்த்துட்டு ஸோ கமாண்டர் ஏன் அப்படி பண்றாரு, கமாண்டர் மைண்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது கமாண்டர் சொன்னதை வச்சு இஸ் டூயிங் சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஹை ப்ரொஃபைல் சோல்ஜர்ஸ் ஃபெயில் ஆன ஒரு சில மிஷன்ஸை லோ ப்ரொஃபைல் சோல்ஜர்ஸ்க்கு அசைன் பண்ண சொல்றாரு. ஸோ இவர் ஹையர் அத்தாரிட்டி, ஒரு டாக்டர் லெவலில் இருக்காருன்றா கமாண்டரும் அதை ஒபே பண்ணி லோ ப்ரொஃபைல் சோல்ஜர்ஸை வந்து அவங்க வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக தான் அனுப்பிச்சு போகிறாங்க. இது கண்டிப்பா அன்சக்சஸ்ஃபுல்லாக தான் ஆகும், ஏன்னா இவனுக்கு எதுக்கும் வேலைக்கு ஆகாதவங்க, இவனுக்குனா லோவா பர்ஃபார்ம் பண்ற ஒரு சோல்ஜர்ஸ் அப்படின்னு. ஆனா ஹை ப்ரொஃபைல் பண்ண சோல்ஜர்ஸ் அவங்க ஃபெயில் ஆன அந்த மிஷனை இவங்க அசால்ட்டா போய் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ அப்போதான் இதை டிசைட் பண்றது இது சைக்காலஜிக்கலா லீடர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு மைண்ட் செட்.
ஹேலோ எஃபெக்ட் அண்ட் ஹார்ன் எஃபெக்ட் அப்படின்னு மெடிக்கலா கண்ட்ரோல் பண்ணி இது அஃபிஷியலா டிக்ளேர் பண்றாரு. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், கார்பரேட் லீடர்ஸ், தென் பேரண்ட்ஸ், கண்டிப்பா உங்க மைண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு அசப்ஷன் இருக்குமா இல்லையா? சொல்லுங்க, ஆட்டை தொட்டு சொல்லுங்க. அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இருக்குங்க. ஒரு பேரண்ட்ஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா, வீட்டுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஆனா இவனா பெரிய பையன் நல்லா படிப்பான், சின்ன பையன் நல்லா படிக்க மாட்டான், பெரிய பொண்ணு நல்லா படிப்பா, சின்ன பொண்ணு நல்லா படிக்க மாட்டா, அந்த மாதிரி அவங்களே ஒரு அசப்ஷன் வச்சுட்டு இவனுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுப்பாங்க, இவன் வந்து ஒரு புவரா ஸ்கூல்ல போடுவாங்க, இவனுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் செய்வாங்க அப்படின்னு இது பண்ணுவாங்க. ஆனா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹேவ் a specific capability to do anything அப்படின்றதே இங்க யாருக்குமே புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த ஒரு எஃபெக்ட்டுக்குள்ள தான் போறீங்க அப்படின்றத நீங்க ரியலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா, டோன்ட் அசியூம் a thing based on your pure assumptions, pure mental assumptions. Through evidence நீங்க கன்க்ளூஷன் வாங்க அப்படின்றது தான் என்னோட விஷயம். ஜஸ்ட் ஒரு கார்டில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. we have to give them an opportunity, we have to trust them, we have to motivate them. ஸோ கண்டிப்பா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சிமிலர் வீடியோ நான் எபிசோட் 1ல போட்டிருப்பேன். பார்க்காதவங்க போய் மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்றேன். until then it's Matthew Vibes signing off.